வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் மிஸ்டர் தமிழன் ட்ரேட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டாக் நேஷ்னல் அலுமினியம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லைவ் ட்ரேட் காமிக்க போகிறேன். நேற்று நான் ட்ரேட் முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ நான் பொசிஷன் வச்சுருக்கேன், ரன்னிங்கில் தான் இருக்குது. 8,000 சம்திங் ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு 40,000 கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மார்க்கெட் நல்லா தான் கீழே போயிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா 337.95 ட்ரேட் போட்டிருக்கேன். நேற்று நான் சொன்னேன் இல்லையா, நேற்று நான் மொத்த ஃபண்டுக்கு எடுக்கல, ஆஃப் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கேன்ட்டு. பட் இன்றைக்கி மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 5,000 குவான்டிட்டியும் எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பெரிய ரிஸ்க்கு தான் எடுத்துருக்கோம். பட் 40,000 டார்கெட் வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 7,500 தான் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். லாஸ் ஆச்சுன்னா 7,500 போகும். பட் ப்ராஃபிட் நமக்கு 45+ வரும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. லோ பிரேக் பண்ணிட்டு தான் இருக்கான் பாருங்கள். இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் கூடிக்கிட்டே இருக்குங்களா. நிஃப்டியும் நம்ம கொஞ்சம் கீழே தான் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட் சப்போர்ட் பண்ணுது. நல்லா இறங்கிட்டு இருக்கான். 19 சார்ட்டு பார்க்கலாமா. பாருங்கள் எப்படி இறங்கிட்டு இருக்கான்னு. லோ தான் உடச்சிட்ருக்கு. நம்ம எடுத்த இடத்துலேருந்து எப்படி இறங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா. சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டார்கெட் அடிச்சதுன்னா இன்றைக்கி எப்படியும் 45+ வந்துடும். பட் ஆல்மோஸ்ட் 21 அடிச்சிட்டோம். நம்ம நேற்றும் 21 தான் எடுத்தோம். பட் இன்றைக்கும் 21 எடுத்துருக்கோம். பட் இது நமக்கு கிடைக்குமா? கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி அதே தாங்க ஆகிடுச்சு. ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்னென்னா, நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 ப்ராஃபிட்டில் இருக்கும்போதே நான் ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா, இது எப்போ வேணாலும் ரிட்டர்ன் ஆனாலும் ஆகுன்ற மாதிரி. ஏன்னா நிஃப்டி அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக மேலேயும் கல்லியமாக தான் இருக்குது. சரி, அதனால் இது மேலே போயிடுமோன்னு சொல்லிட்டு நான் 7,500 ஸ்டாப் லாஸ் வச்சேன் இல்லையா, அதை நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். 337.95 எடுத்தேன். ஸோ 337 அங்கேயே போட்டுடலான்னு சொல்லிட்டு 338, 10, 20 அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தேன். பட் அது ஜம்ப் ஆனதால் 338.45 தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ நமக்கு இன்றைக்கி ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஒன்று வந்திருக்கு. இது ப்ரோக்கரேஜ் போச்சுன்னா ஒரு 6,000 வரும். பட் நம்ம 21,000லாம் பார்த்துட்டு 6,000 கம்மியாக இருக்குன்னு பார்க்குறோமா. பட் இதெல்லாம் சகஜம் தாங்க. நம்ம பெரிய ப்ராஃபிட் வைக்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் இருக்குது தான் செய்யும். பட் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வந்த வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ட் பாருங்கள். நமக்கு எவ்வளோ லோலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகிருக்கான் பாருங்கள். நம்ம இங்கே போட்டோம் 337.95. நம்ம போட்டு லாஸுக்கு பெருசாக போவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படி இறங்கியிருக்கான் பாருங்கள். அது நம்மளே பார்த்தோம் இல்லையா 21,000லாம். அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ரெக்கவர் ஆகிருக்கான். ஸோ எப்படியும் 7,500 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் நான் காஸ்ட் கிட்டே போட்டேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே பாருங்கள், அது எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 341 போயிருக்கான். ஆல்மோஸ்ட் 1% போய் நம்ம அப்படியே வச்சுருந்தா எப்படியும் ஒரு 15,000 கிட்ட நமக்கு லாஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு ட்ரேடில் பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன வருதுன்னு தெரியல ஸ்டாக்கு. ஸோ நைட்டே உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே ஸ்டடி பண்ணணும். பார்க்கலாம். நாளைக்காச்சும் ஒரு 45,000 பிடிக்கிற மாதிரி பார்க்கலாம். இன்றைக்கி நேஷ்னல் அலுமினியம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகலை. ஏதோ ஒரு ரீசனுக்காக ஏதோ நியூஸாக என்னன்னு தெரியல, ரிவர்ஸ் ஆகிட்டான். நாளைக்கு ஏதாச்சும் வேறு ஸ்டாக்கில் போட்டு நம்மளோட டார்கெட்டை பிடிச்சிடலாம். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி லைவ் ட்ரெஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.